அனைவருக்கும் வணக்கம். மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலனை காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம். இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனைகள் தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக காணலாம். மேலும் இந்த மாதத்தில் முக்கியமான கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அன்று புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அன்று மிக முக்கியமான பெயர்ச்சியான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மற்றும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னி ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். விருச்சிக ராசிக்கு பிறக்க போகின்ற புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி அன்று கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரமடைந்த நிலையிலும் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும் சுக்கிர பகவானும், லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரகநிலை காரணமாக பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதத்தின் தொடக்கத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள். கணவன் மற்றும் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மாத பிற்பகுதியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. எளிய முறையில் நடைபெறும் திருமணம் மற்றும் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது அவசியம். புதிய ஆடை மற்றும் ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் அருகில் உள்ள உறவினர் வீட்டில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். மாதத்தின் பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் மற்றும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும். ஆனாலும் அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரமடைந்த நிலையில் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தில் சுமூகமான சூழல் நிலவும். தடைபட்ட காரியங்களில் தடைகள் நீங்கி சாதகமான பலன் தரும். அக்கம்பக்கம் வீட்டார் உதவிகரமாக இருப்பர். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் தானாக நடக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் விரைவில் முடியும். எதிர்பாராத பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு விலகும். சமூக வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். யாருக்காகவும் உங்கள் சுய கௌரவத்தை விட்டுத்தர வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வீடு வாகனம் மற்றும் சொத்து வாங்குவதற்கான முயற்சிகள் எல்லாம் கைகூடும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். எதிரிகளின் பலம் அதிகரித்தாலும் அதை எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அன்று புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். இதன் காரணமாக திட்டமிட்டு செயல்படும் காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும். நீங்கள் செய்த காரியத்தில் இருந்த தடை தாமதம் நீங்கும். வாகனங்கள் ஓட்டும்போது சற்று கவனமாக இருக்கவும். தொடர் அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். பிடிவாத குணத்தை தளர்த்தி கொள்வது நல்லது. நண்பர்களால் பெரிய நன்மைகள் ஏற்படும். வீட்டில் ஆடை மற்றும் ஆபரண பொருட்கள் சேர்க்கை உண்டு. எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை நீடிக்கும். கணவன் மற்றும் மனைவிக்குள் மனக்கசப்புகள் வர வாய்ப்பு உள்ளதால் சற்று கவனம் தேவை. அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பும் ஆலோசனைகளுக்கும் அதிகம் கிடைக்கும். குடும்ப நபர்களை அனுசரித்து போவது மிகவும் நல்லது. முக்கிய காரியங்களை நீங்களே தனியாளாக நின்று செய்து முடிக்க வேண்டி வரும். உத்தியோகத்தில் பணிச்சுமையும் கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமுடன் மற்றும் ராகு பகவான் சஞ்சாரத்தால் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது. உயர் அதிகாரிகளுடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும். அடுத்த 15 நாட்கள் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம்.
இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்கிரமாக இருப்பதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும். கணவரின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு மகிழ்ச்சி தரும். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரித்து வருகின்றனர். இதன் காரணமாக வீடு, மனை மற்றும் வாகனம் சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிட்டும். காரிய தடை மற்றும் தாமதம் ஏற்படும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கும். ஆனாலும் மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியும். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அன்று மிக முக்கியமான பயிற்சியான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதன் காரணமாக தொழில் மற்றும் வியாபாரம் நன்றாக இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாவதில் வேகம் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சுணக்க நிலை மாறும். பணவரவு இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கலாம். உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்த ஒரு இடையூறும் இருக்காது. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி கன்னி ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். இதன் காரணமாக குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். ஆனாலும் அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மற்றும் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் பற்றிய கவலை உண்டாகும். நிதானமாக செய்யும் செயல்கள் எல்லாம் வெற்றியை தரும். லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் புதன் சஞ்சரிப்பதால் பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் மற்றும் வாங்கலில் சற்று கவனம் தேவை. சனி மற்றும் ராகு பகவான் சஞ்சாரத்தால் கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பர். படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையும். அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக படிப்பீர்கள். விசாகம் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு வாழக்கூடிய சக்தி படைத்த உங்களுக்கு புரட்டாசி மாதம் யோகமான மாதமாகும். குரு பகவான் அஷ்டமஸ்தான சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் 12, 2 மற்றும் 4ஆம் இடங்களுக்கு கிடைப்பதால் செலவுகள் எல்லாம் கட்டுப்படும். குடும்பத்தில் நிம்மதி உருவாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கொடுக்கல் மற்றும் வாங்கலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் முடிவிற்கு வரும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் ஏற்படும் பாதிப்புகள் உங்களை தாக்காது. நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். அரசு வழி முயற்சிகள் ஆதாயம் தரும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் உருவாகும். வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலைஞர்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். கல்வியாளர்களுக்கு மதிப்புண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். சிலருக்கு புதிய சொத்துக்களும் சேரும். தாய்வழி உறவுகளின் ஆதரவால் முயற்சிகள் வெற்றியாகும். நீண்ட முயற்சி இப்போது ஒரு முடிவிற்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். சிறு வியாபாரிகள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மற்றும் மனைவிக்குள் ஏற்பட்ட இடைவெளி விலகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு புரட்டாசி மாதம் ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்கும். சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து உங்கள் ராசியையும் தன் 10ஆம் பார்வை மூலம் நெருக்கடி தந்த சனி பகவான் வக்கிரமடைந்திருப்பதால் இதுவரை இருந்த பிரச்சனைகள் விலகும். உடல் பாதிப்பு விலகும். தாய்வழி உறவுகளுடன் ஏற்பட்ட பகை நீங்கும். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். வியாபாரம் மற்றும் தொழில் முன்னேற்றம் அடையும். விரய செலவுகள் கட்டுப்படும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பின் நிம்மதியான உறக்கம், மனதில் சந்தோஷம் என்ற நிலை உண்டாகும். சிலருக்கு புதிய இடம், வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். 11ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்கள் தொழில் முன்னேற்றம் அடையும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகும். மேலானவர்களின் ஆதரவு கிடைக்கும். வழக்குகள் எல்லாம் சாதகமாக முடியும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நெருக்கடிகளை உண்டாக்கி வந்த கடன்கள் அடைபடும் நிலை உண்டாகும். அதிர்ஷ்டக்காரகனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொன் மற்றும் பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அளவிற்கு உங்கள் பொருளாதார நிலை உயரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகமாக செயல்பட்டு எண்ணியதை அடைந்து வரும் உங்களுக்கு புரட்டாசி மாதம் மிக யோகமான மாதமாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும்.
சிலருக்கு புதிய ஏஜென்சி கிடைக்கும். உங்கள் தொழிலை விரிவு செய்யும் முயற்சிகள் வெற்றியாகும். எதிர்ப்பு மற்றும் போட்டி என்ற நிலையெல்லாம் மாறும். அரசு வழியில் சலுகை அனுமதி கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் ஒரு முடிவிற்கு வரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கும். வேலை தேடி வந்தவர்களின் முயற்சி வெற்றியாகும். வெளிநாட்டு முயற்சிகளும் சாதகமாகும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். நீண்ட இடைவெளிக்கு பின் உங்கள் வாழ்வில் இந்த மாதம் வசந்த காலமாக இருக்கும். எதிர்வரும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதனை சமாளிக்கும் சக்தி ஏற்படும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். புதிய வாகனமும் வாங்குவீர்கள். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பொன் மற்றும் பொருள் சேர்க்கை ஏற்படும். பிறருக்கு உதவக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். நன்றி, வணக்கம்.